ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா தமிழ் மூவி அண்ட் ஹிந்தி மூவியில் ஹீரோ மட்டும் இல்லாமல் வில்லனாக நடித்து கலக்கிட்டு வர்ற நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 16, 1978 ராஜபாளையத்தில் பிறந்தவர் விஜய் சேதுபதி. இவர் தந்தை காளிமுத்து, தாயார் சரஸ்வதி. பேரண்ட்ஸ் இவருக்கு வச்ச நேம் என்னன்னா விஜய குருநாத சேதுபதி. இவர் ஸ்கூல் படிக்கும்போது இவங்க ஃபேமிலியை சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க. மேலும் சேதுபதி அவர்கள் தன் சொந்த செலவிற்காக சேல்ஸ்மேன், கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் என பார்ட் டைம் ஜாப் பார்த்ததாகவும் சில இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. மேலும் 1994 தனது 16th ஏஜ்லேயே நம்மவர் மூவிக்காக ஆடிஷனில் போனப்போ இவரை ரிஜெக்ட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பிகாம் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணின சேதுபதி அவர்கள் 2 இயர்ஸாக வெளிநாட்டில் ஜாப் பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்தது 2003 ஜெஸ்ஸிங்கிறவங்கள ஆன்லைனில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகளும் இப்போது உள்ளன. 2004 கூத்துப்பற்றை நாடக குழுவில் ஒரு கேஷியராக வேலைக்கு சேர்ந்து துணை நடிகராக நடிப்பை ஸ்டார்ட் பண்ணார் விஜய் சேதுபதி. இவர் ஆக்டிங்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மூவி என்னென்னா ஜெயம் ரவி நடித்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி மூவியில் தான். நெக்ஸ்ட்டாக புதுப்பேட்டை, வெண்ணிலா கபடி குழு, பலே பாண்டியா போன்ற படங்களில் சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அடுத்ததாக தென்மேற்கு பருவக்காற்று என்கிற மூவியில் தான் முதல் முறையாக ஹீரோவாக நடித்தார். மேலும் பெண் என்கிற டிவி சீரியலிலும் நடித்திருக்கிறாங்க. மேலும் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்கிய பல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. மேலும் நார்வேல நடந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் தமிழ் ஷார்ட் ஃபிலிமில் பெஸ்ட் ஆக்டருங்கிற அவார்டையும் விஜய் சேதுபதி வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக சுந்தரபாண்டியன் என்ற மூவியில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காங்க. மேலும் இவ்வாறு பல்வேறு லோ பட்ஜெட் மூவியில் நடித்து வின் பண்ணிட்டு இருந்த விஜய் சேதுபதியின் வெற்றிக்கு காரணம் அவரோட தத்ரூபமான நடிப்பே என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரை பாராட்டியுள்ளார். மேலும் அதையடுத்து பீட்சா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் என பல மூவியில் நடித்தாங்க. இவை அனைத்துமே லோ பட்ஜெட் மூவி தான். இருப்பினும் இந்த வெற்றிற்கு காரணம் விஜய் சேதுபதியின் யதார்த்தமான காமெடியும் அற்புதமான ஆக்டிங்கும் தான மக்களிடையே பரவலாக பேசி வந்தனர். மேலும் 96 மூவிஸில் காதலில் கசிந்துரோகும் ராம் ரோலில் நடித்து கலக்கியிருப்பார். அதையடுத்து விஜயின் மூவியில் வில்லனாக நடித்து தனக்கென ஒரு இடத்தையே மக்கள் மனதில் உருவாக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஹீரோவாகவும் அவ்வப்போது சில படங்களில் வில்லன் ரோல்லே நடித்து கலக்கிட்டு இருந்த விஜய் சேதுபதிக்கு ஹிந்தி மூவிலே சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆமாங்க, அதாவது ஷாருக்கான் நடித்த ஜவான் மூவியில் வில்லன் கேரக்டர் நம்ம விஜய் சேதுபதி தான் பண்ணினாங்க. அவரோட புகழ் ஹிந்திலையும் பரவ ஆரம்பித்து தான் சொல்லணும். மேலும் இவ்வாறாக பல்வேறு மூவிகளில் நடித்து ஹிட் படங்களை கொடுத்த விஜய் சேதுபதி 2 டைம்ஸ் தென்னிந்திய ஃபிலிம்பேர் விருதுகள் மற்றும் 3 டைம்ஸ் விஜய் அவார்ட்ஸ் என பல விருதுகளையும் வென்றுள்ளார்னு தான் சொல்லணும். இப்படி மக்கள் மனதில் இடம் பிடிச்ச நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.